அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுதெல்லாம் ராமனை பற்றி பேசுகின்றார் மன்றங்களில். காப்பிய ராமன் என்றும் கருப்பு நிற ராமன் என்றும் கைகூப்பி வணங்குகின்ற தெய்வத்தை, தாய் சொல்லை தட்டாத தலைமகனை, கற்பில் சிறந்த ஆண்மகனை, கல்வி கற்பித்த குருநாதன் சொன்ன மொழி தட்டாத தலை சிறந்த மாணவனை, குகன் என்ற குடிமகனை தோளுடன் இறுகப்பற்றி தோழனாக்கிய முடிவேந்தன் மூத்த மகன் ராமன். காப்பிய ராமன் என்றும் கருப்பு நிற ராமன் என்றும் கைகூப்பி வணங்குகின்ற தெய்வத்தை, தாய் சொல்லை தட்டாத தலைமகனை, கற்பில் சிறந்த ஆண்மகனை, கல்வி கற்பித்த குருநாதன் சொன்ன மொழி தட்டாத தலை சிறந்த மாணவனை, குகன் என்ற குடிமகனை தோளுடன் இறுகப்பற்றி தோழனாக்கிய முடிவேந்தன் மூத்த மகன் ராமன். ராமன் கருப்பென்றும் சீதை சிகப்பென்றும் சொன்னார் ஒரு கவிஞர். ராமன் கருப்பு என்றும் சீதை சிகப்பு என்றும் சொன்னார் ஒரு கவிஞர். அவர் சார்ந்த அரசியலை அயோத்தியில் புகுத்திவிட்டார். சொன்னதில் தப்பில்லை. ராமன் கால அரசியலா கவிஞர் சொன்ன அரசியல்? சொன்னதில் தப்பில்லை. ராமன் கால அரசியலா கவிஞர் சொன்ன அரசியல்? அரசியலா கவிஞர் சொன்னது? இப்படி கவிஞர் சொன்ன மறுநாளே தடாலடி மாற்றம் கவிஞர் சார்ந்த அமைப்பினிலே. கவிதை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்பவரை போட்டார்கள் நம் கவிஞருக்கு தலைமையாக. கவிதை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்பவரை போட்டார்கள் நம் கவிஞருக்கு தலைமையாக. கவிதையின் கருப்பொருளை வித்தாக்கி வித்தகனாய் பாடிடுவார் நம் கவிஞர். அவர் புனைந்த கவிதைகளை படிப்போர்கள் வித்தனாக்கும் வித்தை தெரிந்த வித்தக கவிஞர் அவர். அவர் புனைந்த கவிதைகளை படிப்போர்கள் பித்தனாக்கும் வித்தை தெரிந்த வித்தக கவிஞர் அவர். வம்பு பேசி தெரிபவரையும் கம்பன் வசம் சேர்த்திடுவார். ஆனால் காலத்தின் மாற்றத்தால் நம் கவிஞர் பொன்னாடை போர்த்த வேண்டும். இதுதான் கட்சியின் மாற்றம், காலத்தின் தடுமாற்றம். நம் கவிஞர் அவருக்கு கிலோ என்ன விலை கவிதை என்று கேட்பவரை போட்டார்கள் அந்த அமைப்பினிலே நம் கவிஞருக்கு தலைமையாக. அவர் சென்று அவருக்கு பொன்னாடை போர்த்த வேண்டும். இதுதான் கட்சியின் மாற்றம், காலத்தின் தடுமாற்றம். நன்றி, வணக்கம்.